18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கு எவ்வளோ காசு பணம் வேணும்னு எதிர்பார்க்குறியோ, அல்லது எந்த விஷயத்தில் உனக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ, அது எதுவாக இருந்தாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு தேவைப்படும் பணத்தை நினச்சிக்கிட்டு என் உருவத்தை தொட்ட உனக்கு இன்னும் 2 நாளைக்குள்ள உன் வீடு தேடி லட்சுமி வரும்படியும், உனக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படியும், உனக்கான பண கஷ்டத்தை தீர்த்து வைக்க போகிறேன். நீ ஆடம்பரமாக செலவு செய்கிறதுக்காகவும் அனாவசியமாக செலவு செய்கிறதுக்காகவும் என்கிட்ட பணம் கேட்கல. உனக்கு அவசர தேவைகள் இருக்குது. வாழ்க்கையில் நீ நினைக்கிறத செய்கிறதுக்கும் உனக்கு பணம் தேவைப்படுது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் பணம் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் எண்ணத்தை நீ நிறைவேற்றி கொள்ளும் விதத்தில் நீ நினச்ச பணத்தை, நீ எதிர்பார்த்த பணத்தை உனக்கு உன் வீட்டுக்கே சேரும்படி நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். லக்ஷ்மியின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உனக்கே கிடைக்க போகுது என் செல்லமே. நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்காதே. இந்த கருப்பசாமி நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு நீ தைரியமாக இருக்கணுமே தவிர பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் திறமையை பற்றி நீ ரொம்ப குறைவாக மதிப்பிட்ட வேணாம். நீ எப்போதுமே உன்னை பற்றி உயர்வாக நினைக்க பழகு. ஏன்னா உண்மை அதுதானே. நீ யாருக்கிட்டையும் சொந்த பந்தம் உதவி செய்யணும், சொத்து சுகம் உனக்கு தரணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறணும்னு நினைக்கிற உண்மையான ஆளாக இருக்க. அப்படி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. யாருடைய ஆதரவும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் உனக்கான பாதையை நீயே உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது, உன் நேர்மையும் தன்னம்பிக்கையும் உனக்கு உதவிகரமாக இருக்கும்போது, இன்னுமே நானும் உன் கூட இருந்து உன்னை உயரத்துக்கு கொண்டுட்டு போக போகிறேன். எந்த சந்தர்ப்பத்திலும் நீ மனத்தளர்ச்சி கொள்ளாமல் உறுதியோடு முன்னேறி போய்கிட்டே இரு. நீ மனசில் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அது உன் பாதையில் வெற்றிக்கு தடையாக நின்றுடும். அதனால் சோம்பல்தனம் படாமல் சோர்ந்து போகாமல் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்தி கொள்ள தயாராகு. நீ மனசளவில் சோர்ந்து போனினாலும் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையின் இருளை ஒளியாக மாற்றி தருவேன். உனக்கு பிறப்பை கொடுத்தது உன்னுடைய பெற்றவர்கள். உனக்கு இறப்பு வருவது இறைவனுடைய அழைப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில அரிதாரம் பூசாமலேயே மனிதர்கள் இந்த உலகத்தில் நடிச்சுக்கிட்டு வாழக்கூடியவர்களாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றாற் போல பேசவும் நடிக்கவும் கற்றுக்கிட்ட இந்த மனிதர்களுக்கு நான் எந்த முகத்தை நம்பி நல்லதை செய்யன்னு எனக்கே புரியலை. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் தங்கமே. உன்னை மதிக்காதவங்க வீட்டோட மண்ணை கூட நீ மிதிக்காத. உன் குணத்துக்கு பொருந்தி வராத மனிதர்கள் இருக்கும் இடத்துல போய் நீ உன்னை பொருத்தி கொள்ள நினைக்காதே. உன்னை விரும்பாதவங்க, உன்னை பிடிக்காதவங்க வீட்டுக்கு எவ்வளவு வலியுறுத்தி கூப்பிட்டாலும் விருந்தாளியாக கூட நீ போக வேணாம். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமா உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறாது. நீ மன உறுதியோடு இருக்கும்போது உன் மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் உயர்வை கொண்டு வருவேன். சில பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வு கிடைக்கணும்னு நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இந்த அப்பன் கருப்பசாமி என்கிட்ட சொன்னினா போதும். நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு உன் வாழ்க்கையில் நான் திருப்பத்தை கொண்டு வந்துடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் நீ பேசுகிற பேச்சும் உன்னை யோசிக்கிற விதமும் எல்லாமே எப்போதுமே உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விதத்தில் இருந்ததால தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். காலம் மாறதான் போது. நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை ஏமாத்தாம உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தையும் தருவேன்.
நல்லதே உனக்கு நடக்கும்.